நம்ம ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். 11th எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு இருந்துருங்க. இதில் போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, கியோக்காவும் மியோவும் உசையை பார்க்க வந்திருப்பாங்களா, உசை கூட அவங்கள வரவேற்கிறேன்னு சொல்லியிருப்பானா, அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. உசை அப்படி சொல்லிட்டு மியோவை பற்றி சொல்லிட்டே வரான். இவ்வளோ சீக்கிரம் நீ உன் பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண நினச்சி கூட பார்க்கல, உன்னை நான் தப்பாக இட போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே மியோ சொல்கிறா, அதுக்கு நான் ஒன்றும் உனக்கு பிடிச்ச மாதிரி உலகத்தை உருவாக்கத்துக்கு இங்கே ஒன்றும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதை அவன் கேட்டுட்டு, நீ இன்னும் மாறலையா, அதனால உன்னை பனிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கத்தி எடுக்கிறான். எடுத்துகிட்டு உன் கண்ணு முன்னாடியே உன்னோட கியோக்கா கொடுமை பண்ணி கொல்றதுக்கு எனக்கு இதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை கியோக்கா கேட்டுட்டு மியோ பின்னாடி நில்லு அப்படிங்கிறான். மியோ கொஞ்சம் தள்ளி போய் பின்னாடி நிற்கிறான். அவ்வளோதான். இந்த உசை அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரே காகமாக வர வைக்கிறான். அதை கியோக்கா பார்த்துட்டு இல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த இல்யூஷன் பின்னாடியே இந்த உசை கத்தி எடுத்துகிட்டு கியோக்காட்ட வந்துடுவானா. ஆனால் இப்படியே கியோக்கா அதுலேருந்து மிஸ் ஆகிடுறான். திருப்பி இந்த உசை கத்தி வச்சு குத்த வந்துக்கிட்டு இருக்கான் கியோக்காவை. ஆனால் கியோக்கா ஸ்பீடாக மிஸ் ஆகிட்டே இருக்கான். அப்போ கியோக்காவிட்ட இவன் சொல்கிறான், உசை இந்த மாதிரி நீ நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்க போல், அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம கியோக்கா என்ன பண்ணிடுறோம், அங்கேருந்து குதிச்சு பின்னாடி போயிட்டு அங்கே ஒரு ஸ்வாட் இருக்கும், அதை எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும். இப்போ ரெண்டு பேரும் செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கியோக்கா என்ன பண்ணுறான், அவன் ரெண்டு கையுமே வச்சுக்கிட்டு அந்த அவரோட கத்தியை தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறான், அவரோட இன்னொரு கையில் இன்னொரு கத்தி இருக்குது. அஜியோன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு, கியோக்கா மேலே பெரிய கொடா போட்டுடுறாரு. அவ்வளோதான், ரத்தம் தெரிக்குது. கியோக்கா அப்படியே போய் தள்ளி போய் நின்றுட்டு இருக்கான் குனிஞ்சு. அப்புறம் தான் கியோக்கா கட்டுறாங்க. கியோக்கா மேலே பிளட்டே இல்லை, அந்த காயமும் இல்லை. என்னடான்னு பார்த்தா இவரால் தான் இல்யூஷன் கொடுத்து சென்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. அப்போ தான் பார்த்தா ஒரு கையில் இருக்க கத்தி மறையுது. கியோக்கா பார்க்குறான். அப்போ நீ சென்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு, உனக்கே தெரியும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு கியோக்கா கிட்ட வருவானா. பார்த்தா திருப்பி அவர் கையில் அந்த கத்தி வருது. அதே மாதிரி கியோக்கா மேலே அந்த காயம் திருப்பி எடுத்து ரத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிருது. அவர் சொல்கிறாரு, இந்த இல்யூஷன்லேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது, இந்த சென்ஸில் அந்த காயம் பதிஞ்சிருச்சு இல்லையா, இதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, நீ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கேயா மியோ கத்துறா கியோக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி துப்பாக்கியோட ஆரத்தை வந்துடுவான். வந்துட்டு இங்கேருந்து நீ ஒரு இன்ச்சு கூட நவரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்த சைடில் இங்கே பார்த்தா கியோக்காவோட அப்பா, அண்ணன், அப்புறம் ஃப்ரெண்டு 3 பேரும் இங்கே உள்ள அந்த வெளில இருக்க போலீஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு உள்ளே வந்துடுறாங்க. யாரை தேடி வந்திருக்காங்கன்னா அந்த அரசரை கடத்தி வச்சுருக்காங்கல்ல இந்த கும்பல், அவரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ தான் இன்னொரு போலீஸ் சொல்கிறாரு, இந்த ஃப்ரெண்டு போலீஸ்ட்டு, இது மாதிரி அரசர் மேலே தான் இருக்காராம், அவர் இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கியோக்கா அப்பாவத்தை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் உன் டியூட்டியை பாரு அப்படிங்கிறாரு. அடுத்து இங்கே கியோக்காவையும் அந்த உசைன் தான் கட்டுறாங்க. அப்பயும் கியோக்கா இது ஒரு இல்யூஷன் சொல்லிட்டு அவனோட வால் எடுத்து அவனோட மின்னல் பவர் வச்சு இவரை தாக்குறான். ஆனால் அவர் அதுலேருந்து மிஸ் ஆகிட்டு இவன்கிட்ட வேகமாக ஓடி வராரு கத்தி எடுத்துக்கிட்டு. ஓடி இவனை குத்தலான்னு வரப்போ கியோக்கா என்ன பண்ணுறான், அந்த கத்தியை வெட்டிடுறான். பார்த்தா அந்த கத்தியும் ஒரு இல்யூஷன். இவர் இன்னொரு கையில் இருக்க கத்தியை வச்சு வயிற்றுலேயே கிழிச்சு விட்டுறாரு. கியோக்கா அப்புறம் அவரையே வெட்டிடுறான். பார்த்தா அவரும் ஒரு இல்யூஷன். பின்னாலேருந்து உண்மையான உசை என்ன பண்ணிடுறான், கியோக்கா முதுகுலேயே ஒரு கோடை போட்டு விட்டுறான். அப்படியே போய் கியோக்கா செவுத்துட்டு விழுந்துடுறான். இந்த உசை சொல்லிக்கிட்டு இருக்கான், இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கியோக்கா என்கிட்ட இப்படி அடி வாங்கிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே கியோக்கா அதை பார்த்துட்டு வேகமாக கத்தி எடுத்துகிட்டு ஓடி வரான் அந்த உசையை கொல்லலான்னு சொல்லிட்டு. வரப்போ என்ன பண்ணிடுறான், உசை நவுந்துட்டு கியோக்கா முதுகுலேயே குத்தலான்னு போகிறப்ப இது கியோக்கா தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பான். அந்த குத்தை கையில் வாங்கிட்டு அவனோட இன்னொரு கையிலேருந்து அவனோட அந்த நெருப்பு போகிற விட்டு இவரை எரிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோ நேரம் எரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சரி இவன் செத்துருவான்னு பார்த்தா ஷீல்டை வச்சு இந்த நெருப்பு எல்லாத்தையுமே அவன் தடுத்துட்டு அவன் சொல்கிறான், ஓ எனக்கு புரிஞ்சுட்டு தோக்குற மாதிரி ஜெயிக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே கியோக்கா சொல்கிறான், இன்னையோட நான் இதை முடிச்சிடுறேன், உன்னை மொத்தமாக இன்றைக்கி நான் முடிச்சு கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கியோக்கா சொல்கிறான். உடனே அதுக்கு உசை சொல்கிறான், நீ இவ்வளோ சின்சியராக இருக்கப்போ நானும் சின்சியராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கியோக்காட்ட ஓடி வந்துட்டு இருக்கான். கியோக்கா அவன் மின்னல் பவரை வச்சு தாக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அதுலேருந்துலாம் மிஸ் ஆகிட்டு கிட்டக்க கியோக்கா தலைமையில் கையை வச்சுட்டு நரகத்துக்கு தயாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா கியோக்கா உசையோட இல்யூஷனுக்கு வந்துட்டான். இப்போ ஒரு கருப்பாக இருக்க இடமே அதுக்குள்ளே தான் கியோக்கா நின்றுட்டு இருக்கான். என்ன இடம் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் கியோக்கா அந்த இல்யூஷனில், அதாவது கனவு உலகத்தில் மியோ பார்க்குறான். மியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான் வெளில கட்டுறாங்க. மியோ இந்த கியோக்காட்ட ஓடலான்னு ஓடுறா. பார்த்தா இந்த ஆரத்தை விடாமல் பிடிச்சிக்கிறான். முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி, நான் அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மியோ சொல்கிறான். அதுக்கு ஆரத்தை சொல்கிறான், இன்னும் அவன் கஷ்டப்படணும்னு நீ பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அதுக்கு மியோ சொல்கிறான், அதுக்கு தான் நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பயே மியோக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது. என்னாச்சு மியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆராத்தை கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா மியோக்கு ஒரு இல்யூஷன் வருது. அதில் பார்த்தா ஆராத்தை துப்பாக்கி வச்சு உசையை சொல்கிறான்.
சுடுறான். உசை வந்து கத்தி எடுத்து ஆராத்தா மேலே வீசுறான். இப்போ ஆராத்தை சுட்ட புல்லட் கரெக்டாக உசை தலையிலேயே பட்டுருது. அவன் அப்படியே செத்துடுறான். இங்கே உசையை வீசின அந்த கத்தியை ஆராத்தா மண்டையில் போட்டு அவனும் செத்துடுறான். அப்புறம் தான் மியோ முழிக்கிறா. பார்த்தா இது வந்து ஃப்யூச்சரை பார்த்துருக்கா. முழிச்சதுக்கப்புறம் சொல்கிறான், ஓ இது ஃப்யூச்சரா, இப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்னா ஆராத்தான் செத்துருவான் இல்லையா, அதனால சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஆரத்தை கேட்குறான், நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே வந்து கியோக்கா கத்துறா, நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு. ஏன்னா அந்த கனவு உலகத்தில் இருக்கான்ல, அதுலேருந்து கத்திக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இப்போ தான் கனவுல காட்டுறாங்க. அங்கே பார்த்தா மியோ வந்து செத்து கிடக்கா. அந்த டீமன் வந்து மியோவை கொன்னுருச்சு. அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். திருப்பி பின்னால் வந்து மியோ சவுண்டு கேட்குமா. திரும்பி பார்த்தா இன்னொரு டீமன் வந்து மியோவை துரத்திட்டு வந்து கொல்லுச்சு. இது மாதிரி ரிப்பீட்டடாக இந்த மியோ சாகுறதையே கியோக்கா பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான், நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு. வெளிலேருந்து உசை சிரிச்சிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி தான் நீ இருக்கணும், உனக்கு மியோவோட சேர்த்து உன் இதயமும் செத்துரும், இதைத்தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கான். மியோ அதை பார்த்துட்டு யாருமே கஷ்டப்படக்கூடாது, நான் பார்த்த அந்த ஃப்யூச்சரும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணுறா. மியோ அவளோட பவரை யூஸ் பண்ணி கியோக்காவோட கனவுக்குள்ளே வந்துடுறா. அங்கே பார்த்தா கியோக்கா சுற்றி செத்து போய் கிடக்கிற மியோ நடுப்புற சோகமாக உட்காந்துருக்கான். இந்த மியோ வந்ததுக்கப்புறம் கியோக்கா பார்க்குறான் மியோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, மியோ வந்து சுற்றி அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போக வச்சு ஒரு தெளிவான வானம் மாதிரி இடத்தையே மாற்றிடுறா. அப்புறம் கியோக்கா ஓடி வந்து மியோவை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மியோ சொல்கிறான். பின்னாடி பார்த்தா ஆராத்தான் வருவான். ஆராத்தான் வந்துட்டு என்ன இடம் இது மியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா உசை அங்கே தான் இருக்கான். அவன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இதுதான் உன்னோட கனவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு மியோ சொல்கிறான், நான் என்னோட டியூட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன். இந்த உலகத்தோட ட்ரீம் செட் மேய்டனா, சுமியோட பொண்ணா, உங்களை நிப்பாட்ட வந்ததே நான் தான், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா.